அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் நலமா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு புதிய வீடியோ ஒன்று தான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா நாங்கள் கடையில் பனிஸ் பான் அதுகள் வாங்குவோம். அதையும் விட உங்களுக்கு இந்த டேஸ்டியான இந்த ரொட்டி வீட்டிலே செஞ்செடுத்து கேளும். இந்த பான் பனிஸுகளையும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இப்படியும் ரொட்டி செஞ்செடுத்து கேளுமான்ட்டு. தேங்காய் ஒன்றும் போடாமைக்கு லேசான முறையில் செஞ்செடுத்து கேளும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் வந்து 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு பதில் ஆட்டை மாவு எடுத்துக்கலாம். இல்லாட்டி ரெண்டும் சேர்ந்து கலந்து அப்படி செஞ்சுக்கலாம். கோதுமை அரைவாசி, ஆட்டை அரைவாசி. இதோட வந்து நான் ஈஸ்ட்டை ஆக்டிவாக வச்சிடணும். வேண்டாம், ஈஸ்ட் போட்டு தான் செய்ய போகிறேன். ஈஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதோட சுகர் 1 டீஸ்பூன், வார்ம் வாட்டர் ஊற்றி ஒரு 10 நிமிடம் அப்படியே வச்சுட்டா அது ஆக்டிவ் ஆகிடும். புதிய ஈஸ்ட்டுன்னா அவசரம் ஆக்டிவ் ஆகிடும். இதோடு நீங்கள் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா இந்த மாவை கலந்துட்டு எடுத்துக்கணும். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பழத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரு விஸ்காலையும் எப்படி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இது தேங்கி ஒன்றும் போட அப்படி ஒன்றும் தேவையில்லை. எப்படி இது கலந்து விட்டு இதை ஒரு அரை ஹவர் மட்டும் இப்படி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நான் கூனி சாம்பல் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு சட்டியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அது சூடாகி வரசல் இப்படி கூனியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். அப்போ நல்ல மணமாக இருக்கும். 2 நல்லா பொரிஞ்சு வரச்சல இதோடு நீங்கள் வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும் இப்படி மெல்லிசாக. அதோட பெரிய கறிக்கொச்சிக்காய், சின்ன கறிக்கொச்சிக்காய், அதோட தக்காளி ஒரு 2 பழுத்த தக்காளிலாம் நல்லா போட்டு இப்படி எல்லாம் கலந்துட்டுக்கோங்க. இதோட நீங்கள் தேவையான அளவு உப்பையும் ஊற்றிக்கணும். தூள் உப்பு இருந்தால் உங்களுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்ட பிறகு நீங்கள் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றவான. இந்த எண்ணெயில் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்து வரும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். நான் ஒரு 1½ டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். ஏன்னா இந்த சின்ன கொச்சிக்காய் போட்டு இருப்பதால் நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு டொமேட்டோ சோஸ் இருந்தால் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது எண்ணெயிலே வதங்கி வந்த பிறகு இதோட நான் சில்லி சோஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சில்லி சோஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். சேர்த்த பிறகு நல்லா எல்லாம் கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு இதுக்கு பதிலாக டொமேட்டோ சோஸ் அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கெச்சப் இருந்தால். இது வந்து ரொட்டிக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல டேஸ்ட் கூட. இந்த கூனி அவியல் கறி மாதிரி தான். இப்போ எங்களோட கறி ரெடி. இதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் இப்போ நாங்கள் வச்சு இந்த மாவை பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போ இதுக்கு வந்து நான் மரக்கறி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கேரட் லீவ்ஸ், இதோட கோவா சேர்த்துக்கணும். இல்லாட்டி அந்த ஒனியன் லீவ்ஸ் அதுவும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்த பிறகு இதோட இன்னும் இது தான் சேர்த்துனேன். கேரட் லீவ்ஸ், சின்ன மிளகாய் கொச்சிக்காண்டு அதை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும் எல்லாம் மாவோடே. அதை நாங்கள் வெட்டி போட்டு அந்த மரக்கறி எல்லாம் ஒன்று எல்லாம் நல்லா கலந்துட்டுடணும். கலந்துட்ட பிறகு நாங்கள் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுன்னு காட்டியேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண போகிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ரொட்டி அவசரமாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஃபேனை வச்சு ஃபேன் சூடாகி வரசல அதில் உங்களுக்கு பட்டர் இல்லாட்டி நெய் போட்டுக்கலாம். போட்டப்போ இன்னபடி சோட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் நாங்கள் ரொட்டி இதை போட்டுறமுக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாவை வந்து ஒரு குழிக்கரண்டி ஒன்றால் இல்லாட்டி ஒரு ஸ்பூனால் இன்னும் எப்படி போட்டுக்கணும்.
உங்களுக்கு இதில் சின்ன ஃபேன் இருந்தால் உங்களுக்கு சின்ன ஃபேனில் ஒரு அளவுக்கே போட்டுக்கலாம். இது பெரிய ஃபேன்றதால நான் ஒரு அளவாக போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு சின்ன ஃபேனில் அந்த எல்லாம் ஒரே அளவில் போட்டு எடுத்துக்கவும் மேலும் நீங்கள் திருப்பி போட்டினபடி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரொட்டி ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு. இது ஒன்று சாப்பிட்டாலே போதும். அப்படி நல்ல ஒரு ஃபில்லிங்கோட தான் இருக்கும். நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது அன்றைக்கி காலை சாப்பாட்டுக்காக தான் செஞ்சுருந்தேன். மேலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சாப்பிட்டாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கட்டாய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ரொட்டி எப்படி பிச்சு காடு எப்படி சாஃப்ட் ஆகிக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு வழங்கியிருக்கும். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.